ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது தேக்கு மரத்தோட கொழுந்து இலைங்க. இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு கிடைக்காது. தேக்கு மரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இலைகளை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அந்த மாதிரி கொழுந்து இலை அவ்வளோ சீக்கிரத்தில் கண்ணுக்கு தென்படாது. அப்படி இருந்தாலும் யாராவது பறிச்சுட்டு போவாங்க. அப்படி எங்களுக்கு கிடைச்ச இலை தான் இதுங்க. இதை முதல்ல நம்ம என்ன பண்ணிடணும், நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த இலைகளை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் போல் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டால் போதும். நேரத்திலேயே அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் கலராக மாறிடுங்க. அந்த தேக்கு இலைகளோட எல்லா சாரும் அதுல முழுமையா இறங்கி நம்மளுக்கு அது ரெட் கலர்ல மாறி கிடைக்கும். இதனால கம்ப்ளீட்டா ஆனதுக்கு அப்புறமா ஒரு கிளீனான பாட்டில நம்ம ஊத்தி வச்சுக்கலாம். குழந்தைங்க வெளியில விளையாடிட்டு வரும்போது கை கால் ஏதாவது செராய்ப்புலாம் ஆகும் தெரியுங்களா, அதுல ஏற்படுற காயங்களுக்கு இந்த எண்ணெயை நம்ம ஒரு 2-3 தடவை தடவுனா போதும். கம்ப்ளீட்டா அது ஆறி அந்த புண்ணுமே உதிர்ந்து போயிடும். அதே மாதிரி சமையல் கட்டில வேலை செய்யும் போது ஏதாவது ஏற்பட தீப்புண் காயத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேண்ட்ரஃப் அதிகமா இருக்கும் போது தலை சொரிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த இடமெல்லாம் ஒரு மாதிரி புண்ணா இருக்கும். அந்த இடங்கள்ல இந்த எண்ணெயை வச்சு லைட்டா மசாஜ் கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டா கிளீன்